உண்மையான இளமையான சருமம் வேணுமா? அது கண்டிப்பா கடைகள்ல விக்கிற விலை உயர்ந்த கிரீம்கள்ல இருந்து கிடைக்காதுங்க. அதுக்கு பின்னாலே ரொம்பவே ஆழமான ஒரு அறிவியல் இருக்கு. வாங்க அந்த அறிவியலை தேடி ஒரு சின்ன பயணத்தை தொடங்குவோம். வணக்கம் நண்பர்களே, நம்ம பீரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த விளக்கப்பதிவில் சரும பராமரிப்பு உண்மைகள் பற்றி மிகவும் எளிமையாகவும் சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸுடனும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த விஷயத்தில் பலருக்கு தெரியாத சில உண்மைகள், சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் இம்பாக்ட்ஸ் கூட இருக்கின்றன. அதனால் இந்த விளக்கத்தை முழுவதும் கவனமாக பாருங்கள். ஏனெனில் கடைசி வரை பார்த்தால் மட்டுமே முழு தகவலும் தெளிவாக புரியும். வாங்க நண்பர்களே, இப்போது பதிவை தொடங்கலாம். முதல்ல பகுதி 1, த ஸ்கின் கேர் இல்யூஷன், அதாவது சரும பராமரிப்பு பத்தின ஒரு மிகப்பெரிய மாயை. அது என்னன்னு பாப்போம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விலை உயர்ந்த கிரீம்கள் தான் முகச்சுருக்கத்துக்கும் முதிர்ச்சியான சருமத்துக்கும் சரியான தீர்வுன்னு. ஆனா அதுதாங்க இல்ல. மார்க்கெட்ல அதிகமா விற்கப்படுற பல ஆன்டி ஏஜிங் கிரீம்கள்ல பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் கேன்சரை உண்டாக்கக்கூடிய கார்சினோஜென்ஸ் மாதிரியான கெமிக்கல்ஸ் நிறையவே இருக்கு. அவங்க இதுல கொலஜன் இருக்கு அப்படின்னு பெரிய அளவுல விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த கொலஜன் மூலக்கூறுகள் ரொம்ப பெருசு. அது நம்ம சர்மத்தால அப்படியே உள்ளே உறிஞ்சிக்கவே முடியாது. இது ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட். அப்போ சர்மத்தை எப்படி பாதுகாக்கிறது? வெளியிலிருந்து கிரீமுக்களை பூசுறதால இல்ல, நம்ம உடம்புக்கு உள்ள இருந்து அத்தியாவசியமான வைட்டமின்கள், மினரல்கள் மூலமா செல்லுலார் லெவல்ல அதை கட்டமைக்கணும். இப்போ நான் சொல்ல போற நம்பர்ஸ பார்த்தா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஐரோப்பிய ஒன்றியம், அதாவது EU, அழகு சாதன பொருட்கள்ல பயன்படுத்தப்படுற சுமார் 1600 ரசாயனங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஆனா அமெரிக்காவோட FDA வெறும் 30 ரசாயனங்களை மட்டுமே தடை பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆனர் சிஸ்டம்ங்கிறதான பல கம்பெனிகள் எந்தவிதமான கடுமையான பரிசோதனையும் இல்லாம தங்களுக்கு தேவையான கெமிக்கல்களை தாராளமா எந்த தடையும் இல்லாம சேர்க்கறாங்க. சரி, இந்த ரசாயனங்கள் நம்ம உடம்ப எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நீங்க இந்த கெமிக்கல்ஸ் கலந்த லோஷனை தோல்ல தடவும்பொழுது அது சருமத்தோட பாதுகாப்பை தாண்டி நேரா உங்க ரத்தத்துல கலக்குது. அதுக்கப்புறம் இந்த நச்சுக்கள் எல்லாமே உங்க கல்லீரல்ல, அதாவது லிவர்ல போய் தேங்குது. இப்போ உங்க கல்லீரல் இந்த நச்சுக்களை வெளியேற்ற கடுமையா போராட வேண்டியிருக்கு. இதனால என்ன ஆகுது? உங்க சருமம் புத்துணர்ச்சி பெறுறதுக்கு பதிலா உள்ளிருந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு இன்னும் வயதானது போல காட்சியளிக்கும். அடுத்து பகுதி 2, மிஸ்டேக்ஸ் டிஸ்ட்ராயிங் யோர் ஸ்கின். நம்ம சருமத்தை அழிக்கும் தவறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மள அறியாமலேயே நாம செய்யற சில விஷயங்கள் நம்ம சருமத்தை ரொம்ப முதிர்ச்சியா காட்டுது. முதலாவது தப்பு, முகத்தை அதிகமா ஸ்க்ரப் பண்றது. இப்படி தேய்ச்சு கழுவுறதால சருமத்துல இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகள், அதாவது மைக்ரோபயோம் லேயர் அழிஞ்சிடும். 2வது, நாம குளிக்கிற ஷவர் தண்ணீர். ஃபில்டர் பண்ணப்படாத தண்ணீர்ல இருக்கிற குளோரின், ஃப்ளூரைடு எல்லாம் சருமத்துக்கு ரொம்பவே கடுமையானவை. 3வது, கொலஸ்ட்ராலை குறைக்கும் ஸ்டாட்டின் மாத்திரைகள். சிலருக்கு இது மெடிக்கலா தேவைப்படலாம், ஆனா சருமத்தை உருவாக்க கொலஸ்ட்ரால் ரொம்ப அவசியங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. கடைசியா, ரொம்ப குறைவான கொழுப்பு இருக்கிற அல்ட்ரா லோ ஃபேட் டயட், சோயா ஐசோலேட் மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா எடை குறையலாம். ஆனா உங்க முடி, சருமம் எல்லாம் வறண்டு போய் ரொம்ப வயசானவங்க மாதிரி தோற்றம் கொடுக்கும். இது கூடவே ஜங்க் ஃபுட், சர்க்கரை, சீட் ஆயில் இதெல்லாம் சேர்த்தா சொல்லவே வேண்டாம், சருமத்தோட பொலிவு முற்றிலுமா அழிஞ்சிடும். இங்கே ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. பல பேருக்கு இது தெரியாது அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சயின்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் டேட்டா என்ன சொல்கிறது என்றால், இது நம்ம வாழ்க்கையில் பெரிய இம்பாக்டை உருவாக்கக்கூடிய விஷயம். இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. சுமார் $80, அதாவது பல ஆயிரங்கள் கொடுத்து வாங்குற ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டை விட அதிக ஆன்டி ஏஜிங் சத்துக்களை கொண்ட ஒரு தனி உணவு எதுவா இருக்கும்? கெமிக்கல்களை நம்புறதை விட ஒரு உண்மையான இயற்கையான தீர்வு தேடலாம் இல்லையா? பகுதி 3, தி நம்பர் 1 ஆன்டி ஏஜிங் ஃபுட். சிறந்த வயதான எதிர்ப்பு உணவு எதுன்னு இப்போ பார்க்கலாம். அந்த ஆச்சரியமான ரகசியத்தை இப்போ உடைக்கலாம். அந்த உணவு வேற எதுவுமே இல்லங்க, புல் தின்ற விலங்கின் கல்லீரல், அதாவது கிராஸ்-ஃபெட் லிவர். இது பலருக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா உங்க சர்மம் இளமையாகவும் சூப்பர் பளபளப்பாகவும் இருக்க தேவையான ஒவ்வொரு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் மூலப்பொருட்களும் இந்த ஒரே உணவுல முழுமையா அடங்கியிருக்கு. பகுதி 4, தி சயின்ஸ் ஆஃப் ஸ்கின் நியூட்ரியன்ஸ், அதாவது இந்த சரும ஊட்டச்சத்துக்களுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆராயலாம். இது எப்படி உள்ளுக்குள்ள வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இதுல இருக்கிற வைட்டமின் A, அதாவது ரெட்டினால், இது சர்ம செல்களை வயசாகிறதுலேருந்து பாதுகாத்து கனெக்டிவ் டிஷ்யூக்களை உருவாக்குது. அடுத்து காப்பர், இது உங்க சர்மத்துக்கு தேவையான எலாஸ்டிசிட்டிய, அதாவது ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்குது.
ஜிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க சருமத்துல ஏற்படுற பாதிப்புகளை குணப்படுத்துற ஒரு பவர்ஃபுல் ஹீலரா செயல்படுது. இரும்புச்சத்து, அதாவது அயன், இரத்த சிவப்பு அணுக்களை பலப்படுத்தி சிறப்பான இரத்த ஓட்டத்தையும் ஆக்சிஜனையும் வழங்குது. நாம முன்னாடி பார்த்த அந்த கொலாஜன் இயற்கையாவே உங்க உடம்புல உருவாக இந்த சத்துக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். சுருக்கமா சொல்லணும்னா, லிவர் அப்படிங்கிறது உண்மையிலேயே உள்ள இருந்து வேலை செய்யற ஒரு நேச்சுரல் மல்டிவிட்டமின். இப்படி சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் ஃபேக்ட்ஸ், AI அப்டேட்ஸ், டெக்னாலஜி இன்சைட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் நாலேஜ் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பவே பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனெனில் அடுத்த விளக்க பதிவுகளில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல், சயின்ஸ், AI, டெக்னாலஜி மற்றும் ஃபியூச்சர் ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். கடைசியா பகுதி 5, ஸ்மார்ட் வேஸ் டு கன்சியூம் இட். இதை சாப்பிடும் புத்திசாலித்தனமான வழிகள். சரி, இது இவ்ளோ நல்லதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா நிறைய பேருக்கு லிவரோட டேஸ்ட் பிடிக்காது, அல்லது அதை சாப்பிட்ட உடனே ஒருவித சோர்வு ஏற்படும். அது என்ன உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்க கல்லீரல் ஏற்கனவே ஜங்க் ஃபுட், ஆல்கஹால் அல்லது வைரஸால பாதிக்கப்பட்டிருந்தா அதுல ரெசிடென்ட் மெமரி T செல்ஸ் அப்படிங்கிற செல்கள் இருக்கும். நீங்க லிவர் சாப்பிடும்போது இந்த இம்யூன் செல்கள் ஒருவித ஹிஸ்டமைன் ரியாக்ஷனை உருவாக்கி உங்களை பகல்ல சோர்வாக்குது. இது கண்டிப்பா பலருக்கும் தெரியாத ஒரு ஃபேசினேட்டிங்கான அறிவியல் உண்மை. அப்படியென்றால் இதோட பலனை எப்படி ரொம்ப சுலபமா பெறுவது? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிராஸ்ஃபெட் லிவர் கேப்சூல் ஒன்னே எடுத்துக்கலாம். இது நல்ல தூக்கத்தை கொடுக்கும், பகல் நேர சோர்வையும் தடுத்துடும். நேரடியா சாப்பிடும்போது டேஸ்ட் பிடிக்காதவங்க லெமன் ஜூஸ்ல லிவரை ஊற வச்சு சமைக்கலாம். இது அதோட சுவைய ரொம்பவே மாற்றிடும். நிறைய வெங்காயம், மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா சமைக்கலாம். இல்லைன்னா நீங்க சாப்பிடுற வேற இறைச்சியோட கொஞ்சமா லிவரை யாருக்கும் தெரியாதபடி கலந்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்திருந்தாலும் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்கள். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ், ஹெல்த், AI, டெக்னாலஜி மற்றும் ரியல் ஃபேக்ட்ஸ் தகவல்களை தொடர்ந்து பார்க்க இப்பவே பிரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் மற்றும் மைண்ட் ப்ளோயிங் டாபிக்கை பார்க்க போகிறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில். வணக்கம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. அந்த $80 கெமிக்கல் கிரீம்களை ஓரம் கட்டிட்டு உள்ளிருந்து உங்களை நிஜமாவே அழகாக்குற உண்மையான ஊட்டச்சத்துக்கு மாற நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.